வெனிசுலா மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டது அமெரிக்காவை ஆபத்தில் ஆழ்த்தும் என அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கூறியுள்ளார். சுயேச்சை எம்பி பெர்னி சாண்டர்ஸும் ட்ரம்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு அருகில் உள்ள நாடுகளில் ஒன்று வெனிசுலா. இந்த இரு நாடுகளையும் மெக்சிகோ வளைகுடா மற்றும் கரீபியன் கடல் இணைக்கிறது. இந்த கடல் பகுதி வழியாக வெனிசுலா அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்களை கடத்துவதாக அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்தார். இந்நிலையில் வெனிசுலா மீது நேற்று அமெரிக்கா குண்டு வீசி தாக்குதல் நடத்தி அந்நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவர் மனைவியை கைது செய்து நாடு கடத்தி சென்றது. இதற்கு அமெரிக்காவில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மற்றும் சுயேச்சை எம்பி பெர்னி சாண்டர்ஸ் ஆகியோர் ட்ரம்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். மக்கள் விரும்பவில்லை. கமலா ஹாரிஸ் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: வெனிசுலாவில் ட்ரம்பின் நடவடிக்கை அமெரிக்காவை பாதுகாப்பானதாகவோ வலிமையானதாகவோ மாற்றாது. மதுரோ ஒரு கொடூரமான சட்டவிரோதமான சர்வாதிகாரி என்பதால் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது மற்றும் விவேகமற்றது என்ற உண்மை மாறிவிடாது. இந்த காட்சிகளை நாம் முன்னரே பார்த்திருக்கிறோம். ஆட்சி மாற்றத்துக்காக அல்லது கச்சா எண்ணெய்க்காக நடத்தப்படும் போர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதற்கான விலையை அமெரிக்க மக்கள் செலுத்த நேரிடும். இதனை அமெரிக்க மக்கள் விரும்பவில்லை. பொய்களை கண்டு அயர்ந்து போய்விட்டனர். இது போதை மருந்துக்காகவோ அல்லது ஜனநாயகத்துக்காகவோ இல்லை. இது கச்சா எண்ணெய்க்காகவும் இந்த பிராந்தியத்தில் வலிமையானவராக காட்டிக்கொள்ள ட்ரம்ப் விரும்புவதாலும் நடக்கிறது. இந்த இரண்டில் ஒன்றை பற்றி அவர் அக்கறை கொண்டு இருந்தால் மதுரோவின் கூட்டாளிகளுடன் ஒப்பந்தம் போடும்போது போதை மருந்து கடத்தல்காரர்களை மன்னித்து இருக்கவோ அல்லது வெனிசுலாவின் எதிர்க்கட்சிகளை ஓரங்கட்டி இருக்கவோ மாட்டார். ட்ரம்பின் நடவடிக்கை அமெரிக்க படைகளை ஆபத்தில் ஆழ்த்துகிறது. கோடிக்கணக்கில் செலவை ஏற்படுத்துவதுடன் பிராந்தியத்தில் நிலையற்ற தன்மை உருவாகும். யாருக்கும் சட்ட அங்கீகாரம் இல்லை. வெளியேறும் திட்டம் இல்லை. உள்நாட்டிற்கு எந்த பலனும் இருக்காது. அமெரிக்காவிற்கு உழைக்கும் குடும்பங்களுக்கான செலவுகளை குறைப்பது, சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவது, கூட்டணிகளை வலுப்படுத்துவது மற்றும் அமெரிக்கா மக்களை முதன்மைப்படுத்துவது ஆகியவற்றை தங்கள் முன்னுரிமைகளாக கொண்ட தலைவரே தற்போது தேவைப்படுகிறார். இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தீர்மானம் வேண்டும். ஜனநாயக கட்சிக்கு நெருக்கமானவரும் அமெரிக்க பார்லிமெண்டில் நீண்ட காலமாக எம்பியாக இருக்கும் பெர்னி சாண்டர்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: போர் அதிகார தீர்மானத்தை உடனடியாக பார்லிமெண்ட் நிறைவேற்ற வேண்டும். அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின்